இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்டில் செகண்ட் யூனிட் ஓபி ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படிங்கிற யூனிட்டில் வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை டெரைவ் பண்ணது எங்கேருந்து அப்படின்னா லேட்டின் வேர்டாக இருக்கக்கூடிய மோவரே அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து தான் டெரைவ் பண்ணியிருக்கிறாங்க. மோவரே அப்படின்னா டு மூவ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது சைக்காலஜிக்கல் ஃபோர்ஸ் வித்தின் அன் இண்டிவிஜுவல் தட் ப்ரொவைட் மோஷன். அதாவது இன்விசிபிளான ஒரு ஃபோர்ஸ், அதாவது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே நம்மளை வந்து அடுத்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உந்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த என்னது மோட்டிவேஷன். இப்படி சொன்னது யார் அப்படின்னா கூன்ஸ் அண்ட் டோனல் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? இதில் ஒரு டெஃபினிஷன் பார்க்கலாம். மோட்டிவேஷன் ஆஸ் சம்திங் தட் மூவ்ஸ் த பர்சன் டு ஆக்ஷன் அண்ட் கண்டினியூஸ் ஹிம் இன் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆல்ரெடி இனிஷியேட்டட். ஒருத்தங்க மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தங்க ஒரு இடத்துல நிற்காமல் கண்டினியூவாக அவர் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அவர் ஆல்ரெடி நினச்சிருக்க ஒரு என்ன தான் பிரச்சனை வந்தாலும் தோண்டு போகாமல் ஆல்ரெடி அவர் செட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு கோலை பார்த்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்துடுது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சொன்னது யார் அப்படின்னா ரோபர்ட் டபின் அப்படிங்கிறவர் தான் இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாரு. தென் இதில் தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் பார்த்தோன்னா 3 டைப்ஸ் ஆஃப் தியரிஸ் இருக்குது. கண்டென்ட் தியரி, ப்ராசஸ் தியரி அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ப்ராசஸ் தியரி. ஓகேவா? ப்ராசஸ் தியரியில் 2 எண்ணம் இருக்குது. ஒன்று வந்து ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தியரி, இன்னொன்று வந்து ஆடம் செக்யூரிட்டி தியரி. ஓகேவா? ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தியரியில் இவர் வந்து 3 காம்பனண்ட்டு சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்டன்சி, இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, வேலன்ஸ் அப்படின்னு 3 சொல்லியிருப்பார். எக்ஸ்பெக்டன்சினா என்ன அப்படின்னா எஃபோர்ட்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அதாவது நான் எனக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், அதில் எனக்கு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிது, நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறதுனால இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு வருது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எனக்கு டைம் பார்க்காம எவ்வளோ புக்ஸ் எவ்வளோ நோட்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி நான் படிக்கிறதுனால எனக்கு என்ன பண்ண கிடைக்கும், எக்ஸாமில் வரக்கூடிய கொஷின்ஸ் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரும். ஓகேவா? அதான் எக்ஸ்பெக்டன்சி. தென் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டினா என்ன, பெர்ஃபார்மன்ஸுக்கும் ரிவார்ட்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான். ஓகேவா? நான் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நிறைய கொஷினில் நிறைய கொஷின் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், யூஜிசியை நல்லா பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? தென் வேலன்ஸ் அப்படின்னா என்னது, ஸ்ட்ரென்த் ஆஃப் அவுட்கம். இப்போ நான் பாஸ் பண்ணுறது ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாமல் எப்படி பாஸ் பண்ணுறேன், ஜேஆர்எஃபோட பாஸ் பண்ணுறேன், எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிடைக்கிது அப்படிங்கிறது அந்த என்னது வேலன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? என்னோடய எஃபோர்ட் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு வழிவகுக்குமா, என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல அவுட்கம்மை தருமா, இல்லை என்னோடய அவுட்கம் வந்து நான் நினைக்கிற அளவுக்கு என்ன கொண்டு சேர்க்குமா அப்படிங்கிறது தான் வந்து என்னது இந்த ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தியரி. ஓகேவா? தென் வந்து இந்த ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தியரியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போர்ட்டர் அண்ட் லாலர் எக்ஸ்பெக்டன்சி தியரி மாடல் அப்படின்னு சொல்லி இன்னொன்று கொண்டு வந்திருப்பாங்க. இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தியரி தான். இவங்க இதில் அவர் 3 காம்பனன்ட்ஸ் சொன்னார், இவர் ஒரு 5 காம்பனன்ட்ஸ் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு எஃபோர்ட்டும் பெர்ஃபார்மன்ஸும் தான் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் ரிவார்டும் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, தென் ரிவார்டு தான் வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு கூட நம்ம வந்து ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி இது மட்டும் இருந்தால் பத்தாது. வெறும் ஒரு விஷயத்தை மட்டும் ஆசைப்பட்டுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. அதுக்கேற்ற திறமைகள் கண்டிப்பாக இருக்கணும், திறமைகளும் அதுக்கேற்ற கழிவுகளும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து ரோல் பர்செப்ஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துகிறதாகவும் நடக்கூடிய ரோலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறதாகவும் இருக்கணும். இந்த 2 விஷயங்களையும் கூட ஆட் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஜாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட வேலையை நல்லாவே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிக்கொண்டு வர முடியும். அப்படி இந்த 5 காம்பனன்ட்ஸும் சேர்த்து வந்தால் தான் அது வந்து கரெக்டான ஒரு தியரி ஆகும் அப்படின்னு சொன்னது யார், போர்ட்டர் அண்ட் லாலர் எக்ஸ்பெக்டன்சி மாடல். ஓகேவா? தென் செகண்ட் ஒன் வந்து ஆடம் செக்யூரிட்டி தியரி. ஆடம் செக்யூரிட்டி தியரி அப்படிங்கிறத சொன்னது ஆடம் தான். இவர் அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நான் போடுற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும். அப்படி வரலை அப்படின்னா நான் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன், வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கண்டிப்பாக வரணும். அப்படி வரலை அப்படின்னா நான் வந்து என்ன ஆயிடுவேன், நான் எதுக்கு
இதுக்கு இவ்வளோ போட்டு எனக்கு இவ்வளோ வருமானம் வரலையே, அப்புறம் நான் எனக்கு இதில் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்வாங்க நேரிடும். அதான் சொல்கிறாங்க ஸ்கேல்ஸ் கேலிப்ரேட்டட் அண்ட் மெஷர்ட் கம்பேரபிள் இன் மார்க்கெட் பிளேஸ். ஓகேவா, நான் மார்க்கெட் பிளேஸில் நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸ்கேல்ஸ்னால் மெஷர் பண்ணி பார்ப்பேன் எனக்கு எவ்வளோ இது பார்க்குது அப்படின்னு. நான் இப்போ என்னென்ன இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோடய டைம் கொடுக்குறேன், என்னோடய எஃபர்ட் கொடுக்குறேன், என்னோடய எபிலிட்டி கொடுக்குறேன், நான் வந்து உண்மையாக இருக்கிறேன், நான் வந்து என்னோடய டைமை வந்து உங்களே ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறேன். அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கணும்? நிறைய சம்பளம் வரணும், போனஸ் கிடைக்கணும், ஹைப்பு கிடைக்கணும், என்ன எல்லோரும் புகழணும், எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா, ஒரு வேளை அப்படி இல்லை அப்படின்னா பீப்புள் எப்போ வந்து மோட்டிவேட் ஆகாமல் டிமோட்டிவேட் ஆவாங்க? நான் இன்புட்டை நிறைய கொடுத்தாலுமே வந்து எனக்கு கொடுத்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரிவார்ட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? டிமோட்டிவேட் ஆவாங்க. அண்ட் ஃபஸ்ட் செல்ஃப் இன்சைட், இதை வந்து 4 விதமாக கம்பேர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் இன்சைட், தென் செல்ஃப் அவுட் சைட், அதர் இன்சைட், அதர் அவுட் சைட். இது என்ன அப்படின்னா, செல்ஃப் இன்சைட் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிலேயே என்னை வந்து என்ன பண்ணி பார்ப்பேன்? கம்பேர் பண்ணி பார்ப்பேன். நான் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கம்பேர் பண்ணி பார்ப்பேன். தென் செல்ஃப் அவுட் சைடுனா, கம்பெனிக்குள்ளே இருக்கிற நான் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு கூட நான் என்ன பண்ணி பார்க்குறேன்? என்ன ஒப்பிட்டு பார்க்குறேன், கம்பேர் பண்ணி பார்க்குறேன். தென் அதர் இன்சைட், அதர் இன்சைடுனா என்னோட பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க, இப்போ நான் மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நானாக இருக்கலாம். நான் மேனேஜர் போஸ்ட்டை செக் பண்ணாமல் இப்போ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற ஒரு போஸ்ட்டை நான் எடுத்து செக் பண்ணுறேன். கம்பெனிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட தான் என்ன செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, அதர் அவுட் சைட் அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இன்னொரு கம்பெனியில் இருக்க ஒருத்தவங்களுக்குள்ள நான் என்ன பண்ணி பார்க்குறேன்? கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, இப்போது இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எதை சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு, ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் இன் இன்புட். நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்து மாற்றி நம்மளோட இன்புட்டை நான் வந்து மாற்றி பார்க்கணும் அப்படின்னா நான் மாற்றி பார்க்குறப்ப என்ன ஆகும்? எனக்கு அவுட்கமும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட் 2 முடிஞ்சுதா? தென் சேஞ்ச் த அதர்ஸ் இன்புட். இப்போது நான் என்னோடய இன்புட்டை மட்டும் மாற்றுறது இல்லாமல் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சஜஷன் கொடுக்குறேன். இப்படி பண்ணனா நல்ல வருமானம் வரும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போய், ஒரு வேளை வராததாக இருக்கும், அவன் நல்லாகக்கூடாதுன்னு நான் போய் சொல்லுவானா இருக்கும், நல்லாகணுங்கிறதுக்காகவும் சொல்லுவானா இருக்கும், நல்லாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் 2 ஆங்கிள்லையும் எடுத்துக்கலாம். ஓகேவா, அதான் சேஞ்ச் இன் அதர்ஸ் இன்புட். தென் சேஞ்ச் இன் அதர்ஸ் அவுட்கம். அடுத்தவங்களோட கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸை வந்து எப்படி கிடைக்கலாமேன்னு சொல்லிட்டு போய் நான் மேனேஜர்கிட்ட சொல்லுவேன். என்ன மேனேஜர், எனக்கு மட்டும் இப்படி கொடுத்துருக்கீங்க, அவன் வந்து இப்படி தானே பண்ணணும், அவனுக்கு நீங்கள் நல்லா ரிவார்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு போய் பேசுவேன் இல்லையா? அதுதான். தென் நெக்ஸ்ட் 5th ஒன் வந்து சேஞ்ச் த ரெஃபரன்ஸ் பர்சன். அதாவது இப்போ என்னை விட ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள், இல்லை என்னை விட நிறைய படிச்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் அந்த ஆளை என் கூட கம்பேர் பண்ணி வச்சு பேசினா கரெக்டாக இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போது என்னோட லெவலில் இருக்க ஒருத்தரை நான் என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி பார்க்கணும். தென் சேஞ்ச் ஒன்ஸ் பர்செப்ஷன். இப்போது நான் பார்க்குற பார்வை வந்து ஒரு வேளை தப்பாக இருக்கும். பார்வை தப்பாக இருக்கும் அப்படின்னா நான் இந்த மைண்ட் செட்டில் யோசிச்சிருப்பேன், ஆனால் ஆக்சுவலி நடந்த மைண்ட் செட் இன்னொன்னா இருக்கும். அப்போது அந்த மைண்ட் செட் என்னவோ அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்டை என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். அப்படி இதுவும் பண்ணி பார்த்து முடியலை அப்படின்னா கடைசியில் நான் என்ன பண்ணுவேன்? அந்த இடத்த விட்டு மொத்தமாகவே விலகிடுவேன். அப்படிங்கிறது தான் லீவ் த ஃபீல்டு. ஓகேவா, இவர் இதை வந்து 3 இக்யூட்டி பெர்ஃபார்மன்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஒன்று வந்து பெனோவலண்ட், செகண்ட் வந்து இக்யூட்டி சென்சிட்டிவ், தேர்ட் வந்து என்டைட்டில்டு. பெனோவலண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் நிறைய இன்புட் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் அவுட்புட் தான் கிடைக்கிது. ஓகேவா, நான் நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், பட் எனக்கு கொஞ்சமாக தான் என்ன பண்ணுது? வருமானம் கிடைக்கிது. இருந்தாலும் எனக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ என்னோடய குடும்ப சுச்சுவேஷன் அப்படியா இருக்கும், அதனால் நான் அதை போதும்னு நினைக்கிறேன்னா இருக்கும். ஓகேவா, செகண்ட் ஒன்று வந்து இக்விட்டி சென்சிட்டிவ். அதாவது எனக்கு நிறையவும் வேண்டாம், கம்மியாகவும் வேண்டாம், நான் எவ்வளோ எஃபர்ட் போடணும் அதுக்கேற்ற இது அமௌண்ட் எனக்கு போதும், வருமானம் போதும் அப்படின்னு நினைப்போம் தெரியுமா? அந்த மைண்ட் செட் ஈக்விட்டி சென்சிட்டிவ். நான் இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். ஓகேவா, என்னோடய பர்சனலாக நான் இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். நான் எவ்வளோ உழைக்கிறேனோ பர்சனலி நான் இதுதான், நான் எவ்வளோ உழைக்கிறேனோ அந்த அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பேன். வேலை செஞ்சோன்னா கண்டிப்பாக அதுக்கான கூலியை வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருப்பேன். தேர்ட் ஒன்று வந்து என்டைட்டில்டு அப்படின்னா இப்போ நான் நான் கொஞ்சம் இன்புட் தான் கொடுப்பேன், உட்காந்த இடத்துல உட்காருவேன், ஆனால் எனக்கு நிறைய வருமானம் வரணும் அப்படின்னு நினைப்போம் தெரியுமா? ஒரு சில சோப்பலாங்கீஸ் இருப்பாங்க இல்லையா, எல்லாம் இருப்பிடத்துலேயே எல்லாம் கொண்டு கொடுக்கணும், அணங்கவே மாட்டாங்க, ஆனால் எல்லாமே நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான். ஓகேவா, என்டைட்டில்டு
அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 3 கேட்டகரியாக தான் ஈக்விட்டி ப்ரிஃபரன்சஸை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது யார்? ஆடம் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த மோட்டிவேஷன் தியரியில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.